மார்க்கு போதகரே, நீர் சத்தியம் உள்ளவர் என்றும் நீர் முகதாட்சியம் இல்லாதவர், நீர் தேவனுடைய மார்க்கத்தை நீர் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர் என்று கேட்டார்கள். உண்மைக்கு எதிரான வார்த்தை மாயமாலம். உத்தமத்திற்கு எதிரான வார்த்தை என்ன வார்த்தை? நடிப்பு, நடிக்கிறது. தேவனுக்கு முன்னால நம்ம என்ன செய்ய முடியாது? நடிக்க முடியாது. வேணும்னா சினிமா உலகத்தில் போய் வேணா என்ன செஞ்சுக்கலாம், நடிச்சுக்கலாம். தேவனுடைய பாருங்க மாயமாலம், அவர்களுடைய மாயமாலத்தை அறிந்து ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அவர் சத்திய மார்க்கத்தை உண்மையும் உத்தமமாய் போதிக்கிறார், கை கொள்ளுகிறார், சத்தியத்தை கை கொண்டு போதிக்கிறார். உத்தமம் சொல்லுங்க, உத்தமம். உத்தமம் உண்மை. வேதம் சொல்லுகிற உண்மை உள்ளவனை கர்த்தர் பூரணமாய் நீர் ஆசீர்வதிக்கிறீர். உண்மை ரொம்ப முக்கியம். உண்மைக்கு இன்னொரு வார்த்தை என்னன்னு சொன்னா விசுவாசம். ஆகையினாலே இப்போ ராயனுக்கு வரி கொடுக்கணும். ஆண்டவர் வரி கேட்குறாங்க. ஆண்டவர் நடிக்கிறவர் அல்ல. உடனே என்ன செஞ்சாரு? அதை வாசிங்க சிஸ்டர், அதை வாசிங்க. அவர் மாயத்தை அவர் அறிந்து நீங்கள் என்ன ஏன் சோதிக்கிறீர்கள்? ராயனுடையது என்றார்கள். அதற்கு இயேசு ராயனுடையதை ராயனுக்கும் அதை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். இவரை எப்படியாவது ஏதாவது ஒரு காரியத்தில் மாட்டி விடலாம்னு நினைச்சாங்க. கர்த்தர் சிக்கல. ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை என்ன செய்யுங்க? தேவனுக்கு செலுத்துங்க. வரி கொடுக்கணும். பேதுரு ஆண்டவர் கூப்பிட்டார், பேதுரு வா, தூண்டில எடுத்து கடல்ல போய் என்ன செய்ய போடு. மீனில் என்ன செய்யும்? நம்ம எல்லாத்துக்கும் கொடுக்குற வரி பணம் அதுக்குள்ள இருக்கும், அதை எடுத்து கொடு. ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை என்ன செய்யும்? தேவனுக்கு செலுத்துங்கள். அல்லேலூயா. ஆகையினால நீங்கள்லாம் நல்ல ஆசீர்வாதமாக இருக்கணும். கொஞ்சத்தில் நீங்கள் உண்மையாக இருந்தால் கர்த்தர் உங்களை அநேகத்தில் அதிகாரியாய் வைப்பார். அல்லேலூயா. எல்லாரும் ஆச்சரியப்பட்டா, என்னையா ராயனுக்கு எதிராக பேசுவார்னு நம்ம நினைச்சோம். ஆனால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடைய தசமபாக காணிக்கையை தேவனுக்கு செலுத்துங்கள் சொல்லிட்டாரு. அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. சத்திய மார்க்கத்தை அருமையானவர்களே அவர் போதிக்கிறவரா என்ன செய்கிறாரு? இருக்கிறார். வாசிப்போம். உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம். உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். என்னை இழுத்துக்கொள்ளும், என்னை இழுத்துக்கொள்ளும், நான் உமக்கு பின்னே ஓடி வருவேன். உமக்குள் களி கூர்ந்து நாங்கள் என்ன செய்வோம்? மகிழ்வோம். திராட்சை ரசத்தை பார்க்கிலும் உத்தமர்கள் உம்மை என்ன செய்கிறார்கள்? நேசிக்கிறார்கள். அல்லேலூயா. ஆமென். அதனாலே என்னை இழுத்துக்கொள்ளும், உம்முடைய நேசத்திற்குள்ளே நான் வருவேன். நேசருடைய நேசத்திற்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். இது நம்ம
நடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கும் தகப்பனுக்கும் இருக்கிற உறவுல, அவர் மேல இருக்கிற விசுவாசத்துல நீங்க உத்தமமா நடக்க முடியும். என்னை இழுத்துக்கொள்ள என் நேசருடைய அன்பு, அந்த அன்பு என் உள்ளத்துல இருக்கிறது. ஆகையினால யார் மேலேயும் எனக்கு நான் பொறாமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யார் மேலேயும் எனக்கு பொறாமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யாருடைய பொருளையும் நான் இச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் நேசர், நான் அவர் மணவாளன், நான் மணவாட்டியா இருக்கிறேன். அவர் எனக்கு எல்லாவற்றையும் சவதரித்து வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்கும்போது உத்தமமாய் நீங்கள் நடப்பதற்கு கஷ்டமே கிடையாது. ஆமென். அதனால உலகத்தான் நடிக்கலாம், ஆனா நமக்குள்ளே உத்தமம்ங்கிறது ஒரு சுபாவத்தை கர்த்தர் உள்ள வச்சிருக்கிறாரு. மறுபடி பிறந்த தேவனுடைய பிள்ளையாகிய உங்களுக்குள்ளே உத்தமத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உத்தம உண்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகையினால உங்களை உயர்த்துவதற்கு நீங்க வழிவகுத்து கொடுக்கணும். அவ்வளவுதான். நீங்க வழிவகுத்து கொடுக்கணும். உங்க உதவி தேவையில்லை, உங்களுடைய ஒத்துழைப்பு தான் தேவை. நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் இந்த தேசத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் கர்த்தர் உங்க பக்கம் திருப்பிடுவாரு. அப்படிப்பட்ட கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு. ஆகையினாலே பழைய ஏற்பாட்டில் நீதிமொழிகளின் புஸ்தகம் உத்தமத்தை குறித்து 13ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நீதி 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 உத்தம மார்க்கத்தானை தற்காக்கும். நீதினா என்ன? இங்க எந்த நீதியை குறித்து சொல்றாரு? எந்த நீதியை குறித்து சொல்றாரு? தேவனுடைய நீதி உங்களை பாதுகாக்கும். தேவனுடைய நீதி. ஏனென்றால் பாவம் அறியாத இயேசு உங்களுக்காக பாவமாக்கப்பட்டார். நீதியே அறியாத உங்களை அவர் நீதி